இப்போ நொய்யலும் சிறுவாணியும் ஒரே மலையில் கிழக்கு பகுதியில் விழுகிற தண்ணீர் நொய்யலுக்கும் மேற்கு பகுதியில் விழுகிற நீர் வந்துட்டு சிறுவாணிக்கும் போகுது. இதில் சிறுவாணி வந்து இதை நொய்யல் விட கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நெல்லிக்காய் மரங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த மண்ணும் ஒரு சைடில் இருக்க மண்ணும் இந்த சைடு இருக்க மண்ணுக்கும் அங்கே இருக்க செடிகள் அந்த அமைப்புகளுக்கு தான் சிறு சிறு காரணம் இருக்கும். ஆனாலும் நொய்யலும் ஒரு டேஸ்டான தண்ணீர். வரலாற்று எச்சங்கள் தாங்கி இருக்கிற ஒரு நதி நொய்யலாற்றங்கரையில் பார்த்திங்கன்னா சோழர்கள் குளங்களை வெட்டதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. பாண்டியர்கள் வந்து இந்த குளக்கரைகளை இங்கே கோளராம்பதி குளத்தில் பாண்டியர்களோட செங்கோல் மற்றும் மீனோட இருக்கிற ஒரு கல் தூம்பு வந்து இங்கே இருக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோளராம்பதி குளத்தில் பார்த்திங்கன்னா நிறையா முதுமக்கள் தாலி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மக்கள் வந்து புதைக்காடு ஒன்று இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வெள்ளலூரில் வந்து ஆசியாவிலே அதிகமான ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து உருமன் பரமன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து ஒரு சிலை இருக்குது. அது அந்த பாரம்பரியத்தில் வந்த மக்கள் வந்து அவங்களை குலதெய்வம் வணங்குறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த குலத்தை பாதுகாக்கிறதுக்காக உயிர் விட்டதாகவும் அதனால் அவங்கள வந்து குலதெய்வமாக வழிபடுறதாகவும் இருக்குது. அதனால் ஆற்றை பாதுகாக்கிறதுக்காக குலத்தை பாதுகாக்கிறதுக்காக உயிரை கொடுத்து இங்கே வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்த தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு நீரை வந்து கழிவுநீர் கடக்கும் இடமாகவும் குப்பை கொட்டும் இடமாகவும் இல்லை டெப்ரிஸ் கட்டடி இடிபாடுகள் கொட்டு இடமாகவும் இல்லை மது குடிக்கிற இடமாகவும் மாற்றிருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை சரி செய்யறதுக்கு எல்லாரும் கை கொடுக்கணும்.